ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு இறால் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்க இந்த 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவோட இடையிலையும் இறுதியிலையும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா என் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற சின்ன சின்ன வீடியோ கூட உங்களை சேரும். வாங்க இப்போ இறால் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வடை சட்டி அடுப்பில் வச்சு சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேவைக்கு ஏற்ப எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கூடவே தாளிக்க கடுகு, அது கூட கொஞ்சம் போல் சீரகம் போட்டால் நல்ல மணமாக இருக்கும். இடையிலையும் சீரகத்தூள் நம்ம சேர்க்க வேண்டியிருக்கும். சீரகத்தை போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் மீடியம் சைஸ் பல்லாரி 2 பல்லாரி எடுத்து நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பல்லாரி கண்ணாடி பக்குவத்துக்கு நல்லா வதங்கி வரணுங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு கிரேவியோட சுவையும் சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாயோட வாசம் இறால் கிரேவிக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இதில் பூண்டோட அளவு அதிகமாக இருக்கணும், இஞ்சியோட அளவு கம்மியாக இருக்கணும். இறால் கிரேவிக்கும் இறால் குழம்புக்கும் பூண்டோட வாடை தான் நம்மளை சூப்பராக சுவையும் மனமும் தூக்கி கொடுக்குங்க. அதனால் பூண்டோட அளவு அதிகமாகவும் இஞ்சியோட அளவும் குறைச்சி போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மனம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பழுத்த தக்காளியை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேங்க. தக்காளி பழமாக இருந்தாலும் சரி, காய்கறியாக இருந்தாலும் சரி, நம்ம வதக்கிறதுக்கு பயன்படுத்தும் போது குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வதக்க சேர்த்துக்கிட்டோம்னா ஈஸியாக வதங்கி வந்துடும். நமக்கு சிலிண்டர் மிச்சமாகுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி முழுமையாக வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அரை பக்குவத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க இறாலை சேர்த்துக்கலாம். இறால் ஓரளவு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். அந்த இறாலை சேர்த்துட்டு நம்ம ஒரு கிளறி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம தண்ணி எதுவும் விடக்கூடாது. இறால் இவங்களே சூப்பராக தண்ணி விட்டு வருவாங்க. நம்ம கிரேவிக்கு தகுந்த மாதிரி இறால் அரை பக்குவத்துக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இவங்க ஜம்முன்னு கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும். இவங்கள பார்த்திங்களா எந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்துட்டாங்கன்னு. நம்ம முன்கூட்டியே தண்ணி சேர்த்தோம்னா நம்ம இறால் கிரேவி சொதப்பல் தாங்க. இப்போது தண்ணி விட்டு வந்துடுச்சு. இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னாக்கா மசாலா பொருள் சேர்க்க போகிறோம். நான் வீட்டில் அரைச்சி வச்ச குழம்புத்தூள் 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/4 கிலோ இறாலுக்கு 50 கிராம் அளவுக்கு நான் குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்கு ஏற்றாற் போல் கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச தனி மிளகாத்தூள், குழம்புத்தூளும் வீட்டில் அரைச்சது தாங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இது கூடயும் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா கிளறி விட்டுட்டு இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி விட்டலாம். 5 நிமிஷத்துக்கு அப்படியே இது வெந்து வரட்டும். அப்போ தான் இவங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வருவாங்க. அதுக்கப்புறம் இது கூட சேர்க்க வேண்டிய பொருளை நம்ம சேர்த்துக்கலாங்க. 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தாச்சு. இந்த அளவுக்கு இவங்க வதங்கி வந்துட்டாங்க. இவங்க கூட இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, நான் கொஞ்சமாக புளி ஊற வச்சு இதில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவோட கம்மியான அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை இவங்க கூட சேர்த்துக்கிறேன். புளியை ஏன் சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளி சேர்த்து செய்யும்போது நல்ல சுவையாகவும் இருக்கும். நம்ம நீண்ட நேரத்துக்கு அப்படியே வச்சுருந்து சாப்பிட்லாங்க, கெட்டும் போகாது. நம்ம ட்ராவலுக்கு போகிறோம், நமக்கு கிரேவி எதுவும் வேணும், சாப்பாடு எதுவும் பார்சல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இறால் கிரேவியில் கொஞ்சமாக புளி சேர்த்து எடுத்துகிட்டு போங்க. இறால் கிரேவி சீக்கிரம் வீணாக போகாது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் 3/4 பங்கு வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்குங்க. இது கூட மிளகு, சீரகம் இடித்து வச்ச பொடி வீட்டிலேயே அரைச்சதுங்க. அதையும் இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு இவங்கள ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த பக்குவத்துக்கு இந்த புளி தண்ணியும் சேர்த்து செமையாக நமக்கு இறால் கிரேவி ரெடி ஆகி வந்துடும். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருந்து நம்ம திறந்து பார்க்கலாம். இது கூட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். இறால் கிரேவி சூப்பராக நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ சொல்கிறேன் பாருங்கள் டிப்ஸு. இந்த லெவலில் உப்பு உங்களுக்கு கூடுதலாக போயிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா உருளைக்கிழங்கு ஒன்றை நல்லா வேக வச்சு மசிச்சு இது கூட சேர்த்துக்குங்க. சூப்பராக உப்பு தன்மையை குறைச்சி கொடுக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் நாட்டு கத்திரிக்காய், எந்த கத்திரிக்காய் இருந்தாலும் சரி, வதக்கும் போது 2 கத்திரிக்காயை சேர்த்து வதக்கி நீங்கள் இறால் கிரேவி செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். அது கூடவே இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. கொஞ்சம் போல் தேங்காய், கொஞ்சம் போல் சோம்பு, இது ரெண்டையும் குறைன்னு அரைச்சி இது இறக்க போகிற பக்குவத்தில் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கிரேவியும் நல்லா ட்ரையாக கிடைக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக சுடசோறு போட்டு இந்த இறால் கிரேவி வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படி இருக்கும் மனமாக. இன்னும் ஒரு தட்டு சோறு கூட சாப்பிட்லாம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.